அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் பல விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, பல கேள்விகளையோ எழுப்பி இருக்கிறது என்று சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு செல்லும் பொழுது என்ன காரணம் சொல்லிட்டு போனாரு, அங்கே போய் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த பொழுது என்ன விஷயங்கள் சொன்னார், உண்மையிலேயே உள்ளே நடந்தது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்தில் ஒரு கேள்வி எழ ஆரம்பித்து விட்டது. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்றது தன்னுடைய கட்சியினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டிருந்தது, அதை பார்வையிட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நேராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைக்காகவா அல்லது உட்கட்சி பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக சென்றாரா அல்லது இவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சென்றாரா? இப்படி பல யூகங்களை பல கேள்விகளை எழுப்பிய வண்ணம் இருக்கின்றன. அதுலேயும் குறிப்பாக இப்போ பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஒரு சில டிமாண்டை முன்வைத்ததாகவும் அது பற்றி யோசித்து பரிசீலித்து முடிவெடுப்பதாக அமித்ஷா அவர்கள் சொன்னதாகவும் பரவலாக ஒரு செய்தியானது பரவி வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று இருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷா அவர்களை போய் பார்த்து டிமாண்ட் வைக்கக்கூடிய அளவுலையே அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க சொன்னால் சரின்னு சொல்லி கேட்கக்கூடிய இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. ஏன்னா அவரை கழுத்தை சுற்றி பாம்பு இருக்குது, அதுலேருந்து அவர் தப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு பாஜகவினுடைய துணை வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இவர் போய் டிமாண்ட் வைத்தது போலவும், அதற்கு அவங்க யோசித்து முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது போலவும், இன்னும் ஒரு சில படி மேலே போய் சொல்கிறாங்க. தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்றினால்தான் நாங்கள் உங்களுடன் கூட்டணியே வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. உங்களுக்கு திறமை இருந்து உங்களுடைய தலைமையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஏன் அடுத்த கட்சியை பற்றி கவலைப்படுறீங்க? அவங்க என்னமோ செஞ்சுட்டு போயிட்டு போகிறாங்க. நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய நிர்வாகிகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தமிழக மக்களிடத்தில் நல் மதிப்பை பெற்று தேர்தல் களத்துக்கு போங்க. அவங்களுடைய வாக்குகளை உங்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அதை விட்டுட்டு வேறொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் மாற்றினா தான் அவங்களோட கூட்டணி அப்படின்னா அது என்ன பொருள் என்பது புரியவில்லை. அதே போல் அமித்ஷா அவர்கள்ட்ட இவர் போய் டிமாண்ட் வைப்பாரா? முதல்ல அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராணி இருக்குமா? நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்தா கூட தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் அங்கே போகலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள், கேபி முனுசாமி அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள், தம்பிதுரை அவர்கள், இவர்களை போன்ற அந்த முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் பூரா கூட போயிருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்தா கூட யாராவது ஒருத்தர் மூஞ்சில் வந்து சந்தோஷம் இருக்கான்னு பாருங்க. ஏதோ இருள் அடித்த மாதிரி, ஏதோ பயந்த மாதிரி, ஏதோ அரண்ட மாதிரி அவங்க பூரா நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் இவங்க போய் வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட டிமாண்ட் வச்சாங்க, அவங்க பரிசீலனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்வதை எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அதுலேயும் குறிப்பாக வந்து உட்கட்சி பிரச்சனை பற்றி பேசக்கூடாது, இணைப்பை பற்றி, அணிகள் இணைப்பை பற்றியே நீங்கள் பேசக்கூடாது. நாங்கள் தான் அதிமுக, என்னை தான் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் சொல்லணும், நாங்கள் எங்களுடைய தலைமையில் தான் வந்து கூட்டணி, வேறு யாரையும் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு இடத்துல நேரடியாக சென்று எச்சரிக்கை விடுப்பது போல், இல்லை ஒரு டிமாண்ட் வைப்பது போல் அவர் போய் சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க உருட்டக்கூடியதை பார்க்கும் பொழுது பாவமாக இருக்கிறது. அரசியல் தெரியாதவர்கள் பேசக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அதை நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் சூழ்நிலையை புரிந்தவராக இருப்பாரே, ஆனால் அணிகள் இணைப்பை முதலாவதாக செய்து முடிப்பார். காரணம் என்ன? திமுக பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக இருக்கிறது. திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றா அதிமுக என்கின்ற ஒரு இயக்கம் வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும். அது பாஜகவுக்கே தெரியும். அப்போ நம்ம பலப்படுத்த வேண்டியது யாரை? நம்மளுடைய இயக்கத்தை, நம்மளுடைய கட்சியை எப்படி பலப்படுத்துவது? பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேரும் பொழுது பிரிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒன்று சேருவாங்க. அதுதான் நமக்கு பலம். அந்த பலத்தோடு இது போன்ற கூட்டணிகளை பூரா, கட்சிகளை பூரா நம்மளுடைய கூட்டணியில் இணைத்து மெகா கூட்டணியை கட்டமைத்து தேர்தல் களத்திற்கு போகணும். அப்போ தான் திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்த முடியும். அது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து நாங்கள் வந்து கட்சி இணைப்பை பற்றி பேசக்கூடாது, அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டுமே ஆனால் அதற்கு மாநில தலைவரை மாற்ற வேண்டும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அவர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லக்கூடியதை கேட்கும் பொழுது அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு என்ன தோன்றுகிறது? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் நம்புவதற்கு பாஜக தயாராக இருக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் மார்ச் மாதம் இறுதி தான். ஆகினாலே இப்போ நேரடியாக அவரே போய் தன்னிலை விளக்கத்தை கொடுத்துட்டு வந்திருக்கலாம். அது என்ன விளக்கம் என்பது அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் தெரியும். அதற்குள்ளே நம்ம போக விரும்பலை. இன்றைக்கி பாஜகவை எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கிறாரு? நம்மளுடைய தலைவர்களை மட்டுமா ஏமாத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? நம்மளுடைய தொண்டர்களை மட்டுமா ஏமாத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? எங்கள் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவிற்கே அல்வா கொடுத்தவர் தானங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 2-3 மாதங்களுக்கு முன்பாக வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம், என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டிட்டு இருந்தார். திடீர்னு என்ன பண்ணார்? ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது, இந்திய ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போகிறாரு, பிரதமர் அவர்களுக்கு அருகில் அமர்றாரு. அந்த கூட்டம் முடிந்து வந்த ஒரு சில நாட்களே என்ன சொல்கிறாரு? என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு.
சரி தேர்தல் காலத்தை எப்படி சந்திக்க போறீங்க அப்படின்னா, அது தேர்தல் காலத்தில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்புன்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு முன்பு மெகா கூட்டணியை கட்டமைத்தாரா? கடைசி நேரத்தில் தேமுதிக கட்சி வரல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை அதால பாதாளத்துக்கு போயிருக்கும். இன்னைக்கு 20% வாக்கு எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது அவருடைய வாக்கு இல்ல. தேமுதிகவினுடைய கட்சியினுடைய ஆதரவு இல்ல அப்படின்னா அந்த 20% வாக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எடுத்திருக்க முடியாது. இத்தனைக்கு 30 தொகுதி 35 தொகுதியில் போட்டியிட்டு இரட்டலை சின்னத்தில் 20% ஓட்டு எடுத்துட்டு யாரை ஏமாத்த பார்க்குறாரு? பாஜகவை அப்படி 2024 தேர்தல் காலகட்டத்திலேயே நம்ப வைத்து கழுத்து அறுத்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது இப்போ வரக்கூடிய தேர்தலானது 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் பாஜகவிற்கும் என்ன இருக்கிறது? பாஜக கட்சி தன்னுடைய கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அப்படின்னா அவங்க தனியாக நின்று போயிடுவாங்களே. தனியாக நின்று இப்போ 15% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அடுத்து 20% ஓட்டு வாங்குவதற்கு என்ன வழியோ அதை செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி செஞ்சுட்டு போக மாட்டாங்களா? அவங்க தலைமையில் கூட்டணி அமைச்சிட்டு போக மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இந்த 2026 தேர்தலை ஃபோக்கஸ் பண்ணணும்? அவங்களுடைய இலக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான். அதில் வந்து எத்தனை தொகுதியில் 40 தொகுதியில் ஒரு 40 வெற்றி பெற வேண்டும், 35 வெற்றி பெற வேண்டும், 30 வெற்றி பெற வேண்டும். அதற்கென்ன வியூகம்? அப்படித்தான் அவங்க வகுப்பாங்க. அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து 2026 தேர்தல் காலத்துக்கு நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரணும்னா இதெல்லாம் டிமாண்ட்னு சொல்லிட்டு இவர் போய் ஒரு தேசிய கட்சிகிட்ட சொல்லுவாராம். அவங்க அதை சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பரிசீலனை பண்ணி சொல்கிறோம்னு அவங்க சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற ஒரு செய்திகளை அவங்க பொதுவெளியில் பரப்புவாங்களா? இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? மீண்டும் ஒரு விஷயத்தை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறோம். இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புவதற்கு யாருமே இல்லை. ஒரு 4 பேர் மட்டும் இருக்காங்க. கேபி முனுசாமி இருக்கிறாரு, ஜெயக்குமார் இருக்கிறாரு, ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு, எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு. இவங்க வேணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பலாமே ஒழிய மற்ற யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா மற்ற அனைவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி மோசம் போனவங்க தான். அது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிக்கு வரலாமா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, இதுதான் தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை முன்னெடுக்கிறோம், அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிய பின்பு கூட்டணி பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். என்றால் அது ஏற்புடையதாக இருக்கும். அதை தாண்டி அவர் வெளியில் வந்து சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கதைகளை இங்கே யாரும் நம்ப மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு குறுகிய காலம்தான் இருக்கிறது. ஒத்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும். அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வரவில்லை என்றால் அவரை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும். அதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரம். அதிமுக தொண்டர்கள் எப்பொழுது தேர்தல் வரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் அமர்த்தலாம் என்று ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்ப்பது, ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவது, திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவது. அதை நோக்கி பயணிப்போம். 2026 தேர்தலுக்கு முன்பு மிகப்பெரிய கூட்டணியை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையாக இருந்து கூட்டணியை கட்டமைப்பார். அந்த கூட்டணி தமிழகத்தில் வெற்றி கூட்டணியாக அமையும். 2026 இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சி மலரும். நன்றி, வணக்கம்.